வெறும் 2 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு ஃபீல் குட் டெசர்ட் செய்கிறோன்னா, கண்டிப்பா இந்த சாக்லேட் மூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஸ்மூத்தாவும், சில்கியாவும் இருக்கிற இந்த சாக்லேட் மூஸ் செய்கிறதுக்கு, டார்க் சாக்லேட்ட இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டும், அதே கப்பில் பாதிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஹாட் வாட்டரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுமே ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கிற ஒரு பவுலில் இந்த மிக்ஸிங் பவுலில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுமே இதனுடைய கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வந்ததுமே இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஹார்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு கோகோ பவுடர் இல்லைனா சாக்கோ சிப்ஸ் தூவி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் யூஸ் பண்ண ஃப்ரெஷ் க்ரீமோட ரெசிபி என்னோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.